பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் இனிய நல்வாழ்த்துகள். உங்களை ஐஏஜிஎம் எக்கோவில் வரவேற்றுக் கொள்கிறேன். வேதாமத்தில் ஆவியின் அபிஷேகத்தோடு தொடர்புடைய அந்நிய பாஷை எனதான் ஒரு விஷயம் கிறிஸ்தவ கோலத்தில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வட்டாரத்திலும் மற்றவர்கள் மத்தியிலும் ஒரு விஷயமாய், ஒரு பேசு பொருளாய் இன்றைக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் காரணம், அதை குறித்துள்ள திட்டமான அறிவு பல வேளைகளிலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால் தான் அப்படி சம்பவிக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் அந்நிய பாஷை என்றதான ஒன்று உண்டா, அது வரமா என்றதான கேள்விக்கு ஒரு 12 கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு விடையும் வேதாகம் அடிப்படையில் இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிறிஸ்துவுக்குள் நான் விரும்புகிறேன். அந்நிய பாஷை எனதான வார்த்தை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது ஆவியின் வரங்கள் உட்பட்ட அந்நிய பாஷை குறித்தும் அது தேவனோடு பேசுகிற என்பதை குறித்தும் தெள்ள தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த அந்நிய பாஷை என்றதான வார்த்தைக்கு அதன் மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் குளோசா என்றதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளோசா என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஒரு மொழி அல்லது ஒரு பாஷை என்றுதான் அர்த்தம். பிறகு எப்படி அந்நிய பாஷை என்று வருகிறது என்று சொன்னால், அந்நிய ராஜ்யங்களில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற மொழியில் பேசுகிற மொழி அந்நிய பாஷை, அந்நிய மொழி. அது அறியப்படுகிற ஒரு மொழி, நமக்கு தெரியாது என்று வரலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது தெரிகிறது. அது அந்நிய மொழி அல்ல, அந்நிய பாஷை அல்ல, அது அறியப்படுகிற மொழி. அந்த பாஷை தெரியாத நமக்கு அது அந்நிய பாஷையா இருக்கிறது என்ற அர்த்தத்தை தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம் தெரியாத ஒரு நபருக்கு ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் புரியாது, தெரியாது. காரணம் ஆங்கிலம் அவனுக்கு அந்நிய பாஷை. ஆனால் குளோசா என்றதான வார்த்தைக்கு அந்நிய பாஷை என்றல்ல, அறியப்படுகிற மொழி, அறியப்படுகிற பாஷை, ஒரு மொழி. இந்த பாஷைகளின் ஆரம்பம் எங்கே? பழையற்பாட்டில் ஆதாம் முதல் நிம்ரோத்தின் காலகட்டம் வரைக்கும் பூமியில் ஒரே ஒரு மொழிதான் இருந்தது. வேதாகம சரித்திரத்தின்படி, வேதாகம அறிவின்படி ஆதாம் முதல் நோவாவின் செருமகனாயிருக்கிற நிம்ரோத்தின் காலகட்டம் ஏசி 2000 வருஷங்கள் ஒரே மொழிதான் இருந்தது. ஆதாம் தேவனோடு பேசினான், தேவன் ஆதாமோடு பேசினார். என்ன மொழியில் பேசினார்கள்? இந்த 2000 வருடங்களாக நிம்ரோத்தின் காலகட்டம் வரைக்கும் எந்த மொழியில் பேசினார்கள் தெரியாது. ஆனால் எல்லாரும் பேசினார்கள், எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஆபிரகாம் முதல் கடந்து வரும்போது எபிரேய மொழியை குறித்து நமக்கு காண முடியும். காரணம் அவர்கள் எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுகிறதுனால் எபிரேய மொழி அவர்கள் பேசினார்கள். அப்போ ஆதாம் முதல் இந்த 2000 வருடங்களாக நிம்ரோத்தின் காலம் வரைக்கும் எபிரேய மொழியைத்தான் பேசி இருக்க வேண்டும். அன்றைக்கு வரைக்கும் ஒரு மொழிதான் இருந்தது. ஆனால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் உள்ள படிக்கும் போது பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது நிம்ரோத்தின் காலத்தில் தேவன் அந்த கோபுரத்தை கட்டவிடாமல் ஒரே பாஷையா இருந்த ஜனத்தின் பாஷையை தாறுமாறாக்கினார். அன்றையிலிருந்து ஏராளமான மொழிகள் பூமியிலே கடந்து வந்தது. அதுக்கு பிறகு ஏசாயாவின் காலம் வரும்போது ஏசாயா 28:11 படிக்கும் போது பரியாச உதடுகளினாலும்
அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொன்னார். அப்ப அந்நிய பாஷைகளின் வழியாக கர்த்தர் பேசுவார் என்று ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நான்காவது, தானிய தீர்க்கதரிசியின் காலத்தில் பெல்ஷஸ்ஸார் ராஜாவினுடைய அரண்மனையின் சுவரில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கையுறுப்பு ஒரு அந்நிய பாஷை எழுதினது. மெனே மெனே தெக்கேலு பார்சும். அது தானியேல் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 28 உள்ள வசனங்களை படிக்கும் போது காண முடியும். இனி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் அந்நிய பாஷையை சில சந்தர்ப்பங்களில் உபயோகித்தார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் மரித்துப்போன ஒரு சிறுமியை எழுப்பும் போது அவர் உபயோகித்த வார்த்தை தலித்தாகூமி. அதை குறித்து பின்னாலே நான் விளக்கம் தருகிறேன். தலித்தாகூமி என்றால் சொந்த பாஷை அல்ல, இயேசுவு சொந்த பாஷை. இனி இரண்டாவது, மத்தேயு 27:46 இயேசு சிலுவையில் தொங்கி இருக்கும் போது அவர் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது இயேசுவுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு புரியவில்லை. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது இயேசு பரமேறின பின் எருசலேமில் 120 சீஷர்கள் இயேசுவின் தாயார் உட்பட தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறார்கள். பெந்தெகோஸ்தே என்ற பண்டிகை நாள் வந்தபோது அவர்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்கள் எல்லாவரும் பற்பல பாஷைகளில், பலவித பாஷைகளில், அந்நிய பாஷைகளில் பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்களில் கொர்நேலியுவின் வீட்டில் கூடியிருந்த ஜனம் அவர்கள் மத்தியில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசினார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில், முக்கியமாக 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் எபேசுள்ள விசுவாசிகள் பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று பவுல் கேட்கும் போது அவர்கள் இல்லை, அறிய கூட இல்லை என்று சொல்கிறார்கள். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவின் அவர்கள் மேல் இறங்கினது மட்டுமல்ல, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகில் ஏகதேசம் 7139 ஒபிஷியல் അല്ലെങ്കിൽ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கிறதாக கணக்கு விவரம் சொல்லுகிறது. உலகத்தில் முழுவதும் 7139க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கும்போது அந்நிய பாஷை இல்லை என்று சொல்வது எப்படி சரியாகும்? அப்போ ஆராதனை வேளைகளில் ஆவியினால் நிறைந்து தேவ பிள்ளைகள் பேசுகிற அந்நிய பாஷைகள் குறித்து அநேக தவறான விளக்கங்களும் போதனைகளும் தவறான எண்ணங்களும் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனதினால் 12 கேள்விகளும் இதோடு தொடர்படுத்தி அதனுடைய விடைகளும் வேத வசன அடிப்படையில் உங்களோடு கூட இத்தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் அடையாளமா? விடை, அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் அடையாளம் தான். ஒன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விருந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த காத்திருந்த 120 பேரும் கலிலேயர், ஒரு பாஷை அறிகிறவர்கள். ஆனால் அன்றைக்கு வந்து கூடின
ஏச 17 ராஜ்யங்களில் உள்ள ஜனம் அந்த இடத்தில் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பாஷைகளிலும் ஒரு பாஷை அறிந்த கலிலேயர் பேசத் தொடங்கினார்கள். எப்படி? பரிசுத்தாவினர் அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்களில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவினர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். கொர்நேலியுவின் வீட்டில் அப்போஸ்தலர் பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்தாவியனர் வந்து இறங்கினார். பரிசுத்தாவியனர் வந்து இறங்கின போது ஆவியானவர் இறங்குறதுக்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பரிசுத்தாவியின் அடையாளம் அந்நிய பாஷையாயிருக்கிறது. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் முக்கியமாக 2-6 வசனத்தில் நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 6ஆம் வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த இடத்தில் எபேசுவில் பவுல் போன போது அங்கே உள்ள விசுவாசியிடத்தில் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் பரிசுத்தாவியை குறித்து கேள்விப்படவே இல்லை என்று அவர்கள் சொன்னபோது பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது பரிசுத்தாவின் அவர்கள் மேல் இறங்குறது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பெந்தகோஸ்தே பண்டிகை நாளில் அபிஷேகம் பெற்றுக் கொண்ட போது அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. கொர்நேலியுவின் வீட்டில் பரிசுத்தாவினர் இறங்கின போது அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. ஆனால் எபேசுல விசுவாசிகள் அபிஷேகம் பெற்றுக் கொண்ட போது அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், கூடுதலாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டியது, பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் அந்நிய பாஷையை பேசவில்லை. எடுத்துக்காட்டாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களில், அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றி அவளை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். 26ஆம் வசனத்தில் 2 பேர் வராமல் வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் மேலும் பரிசுத்தான் வந்து தங்கினதினால் பாளையத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் வலித்தார்கள். இங்கு அந்நிய பாஷை பேசவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவி வந்தபோது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இனி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இடத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினம் நேரிட்டது. அவள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுல் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் சேர்ந்த போது அவன் மேலும் தேவன் வந்து இறங்கினார். அந்த இடத்தில் அவன் அந்நிய பாஷை பேசவில்லை, ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்னான். பழைய ஏற்பாட்டில் ஆத்மா பரிசுத்தாவின் வந்தபோது அந்நிய பாஷைகளை பேசவில்லை, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலேயும் எபேசு விசுவாசிகள் ஆவின் அபிஷேகத்தை பெற்ற போது
அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். 120 சீஷர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை, அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். கொர்நேலியுவின் வீட்டில் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை, ஆனால் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் போது அந்நிய பாஷைகளை பேசவில்லை. அந்த ஏசாவின் மூலமா சொல்லுகிறார், நான் இந்த ஜனத்தோடு அந்நிய பாஷைகளில் பேசுவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் காத்திருந்த 120 பேர் மேலும் ஆவியின் வரம் நல்கப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் அடையாளமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது, அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளம் என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் போது கிடைக்கிறதான அந்நிய பாஷை என்ற வரம் அவிசுவாசிகள் அடையாளமாயிருக்கிறது. 2வது கேள்வி, அந்நிய பாஷை வரமா? பதில், வரந்தான். என்ன ஆதாரம்? 1வது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவி மட்டும் அல்ல வரம். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்படும் போது அதன் கூடவே கொடுக்கப்படுகிற அந்நிய பாஷை என்பதும் வரம் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே அந்நிய பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷை வரமாக. 2 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தோடு கூட அது பொழிந்தள்ளப்பட்டது, அதற்கு அடையாளமாகவும் அது ஒரு வரமாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனக்கு தெரியாத ஒருவனுடைய மொழியில் ஆவின் நிறைவினால் பேசுகிறது அந்நிய பாஷையா இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1981களில் வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு வெள்ளைக்கார தேவ மனுஷன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு போதகருடைய வீட்டில் வந்திருந்தார். அந்த வெள்ளைக்காரர் தீர்க்க தரிசனம் மூலமாக தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் என்று விரும்பி அவரை கொண்டு வந்த அவர் தங்கியிருந்த வீட்டில் உள்ள போதகரோடு தீர்க்க தரிசனம் கேட்கும்படி ஒரு ஊழியக்காரரை கூப்பிட வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் வீட்டில் உள்ள தேவ ஊழியர் நன்றாக ஆங்கிலம் தெரியும். அப்போது தமிழ் மொழியில் வாசிக்கவோ மற்றுள்ள மொழிகளோ தெரியாத ஒரு ஊழியக்காரர். ஈவன் தமிழ் மொழி கூட அவருக்கு வாசிக்க ஒழுங்கும் தெரியாது, ஆனா பேசுவார், பிரசங்கம் பண்ணுவார். தீர்க்கதரிசியானவர் அவரை கூப்பிட்டார். அப்ப வீட்டில் உள்ள தேவ மனுஷன் ஊழியக்காரன், அந்த வெள்ளக்கார தேவனுடைய மனுஷன், தீர்க்க தரிசனம் உரைக்க வந்த தமிழ் மொழி கூட வாசிக்க எழுத தெரியாத அந்த ஊழியக்காரன் 3 பேர் ஜெபிக்க இருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தமிழ் மொழி தெரியாத தீர்க்கதரிசியானவர் அவர் அந்நிய பாஷைகள் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்கும்படி அந்த வீட்டில் உள்ள தேவ ஊழியர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த மொழி தெரியாத தீர்க்கதரிசியானவர் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். மொழிபெயர்க்க வேண்டிய ஊழியக்காரர் மொழிபெயர்க்க வேண்டியது வரவில்லை. காரணம்,
இந்த மொழி தெரியாத இந்த தீர்க்கதரிசியானவர் அந்நிய பாஷை பேசுகிறது முழுவன் ஆங்கிலத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு மொழிபெயர்க்க வேண்டிய தேவையில்லை. இவர் அந்நிய பாஷையில் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், வெள்ளக்காரன் அதை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலமும் தெரியாது, ஈவன் தமிழ் கூட வாசிக்க எழுத தெரியாது. இது அந்த இடத்தில் தேவன் ஆங்கிலம் தெரியாத, ஈவன் தமிழ் கூட வாசிக்க எழுத தெரியாத தேவனுடைய ஊழியக்காரருக்கு வரமாய் கர்த்தர் கொடுத்து அவரை உபயோகித்தார். வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த 2 வசனத்தின்படி அந்நிய பாஷை வரமா என்றதான கேள்விக்கு அந்நிய பாஷை வரத்தில் உள்பட்ட ஒன்று. அந்நிய பாஷை வரமே. 3வது கேள்வி, சரி, அந்நிய பாஷைகள் அவர்கள் என்ன பேசினார்கள்? பதில், என்ன பேசினார்கள் என்று தெளிவாக வேதத்தில் இல்லை. அப்படி அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதற்கு 2 வசனங்களை உங்களோடு சொல்லுகிறேன். 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். காத்திருந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷையில் பேசும்போது பேசின சிஷ்யர்களுக்கும் தெரியாது, கேட்டவர்களுக்கும் தெரியாது என்ன பேசினார்கள் என்று. என அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய மகத்துவங்கள், என்ன மகத்துவங்களை பேசினார்கள் அதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினது தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இனி 2வது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும் போது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷைகள் பேசுகிறது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார். அது மற்றவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று புரிகிறது அவர்களுக்கு, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியினாலே தேவ ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவ ரகசியம் என்ன? அது தேவனுக்கு அவர்களுக்கும் உள்ள விஷயம். அது மற்றவர்கள் அறிய வேண்டிய தேவை இல்லை. உள்ள தேவை இருக்குமாயின் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், கூடியிருந்த ஜனம் ஒரு பாஷை அல்ல பேசினது, பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அவர்கள் பேசினது என்ன? அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை புகழுகிறார்கள். எதன் மூலமாக? அந்நிய பாஷையின் மூலமாக. அவங்க தேவனை அந்நிய பாஷை மூலமாக என்ன புகழ்ந்து பேசினார்கள் தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர்கள் தேவனை புகழ்ந்து பேசுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அது மற்றவர்களுக்கு அறிய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தேவனோடு பேசுகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவ ரகசியங்களை பேசுகிறார்கள். அது அப்படி பேசக்கூடாது என்று சொல்லவோ, அது தவறு என்று சொல்லவோ ஒருவருக்கும் அதுக்கு வேதாகமத்தில் உரிமை இல்லை. 4வது கேள்வி, அந்நிய பாஷைகளில் யாரோடு பேசினார்கள்? பதில், தேவனோடு அவர்கள் பேசினார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனெனில் அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ஆவியினாலே அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், மனுஷனிடத்தில் அல்ல. மனுஷனிடத்தில் அந்நிய பாஷை பேச வேண்டிய தேவையில்லை, அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆவியினாலே அந்நிய பாஷைகளில் தேவனோடு பேசுகிறவன்
தேவனோடு பேசும்படியாக மற்ற ஆஇடத்திலேயும் சிபாரிசு எழுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை, லைசன்ஸ் வாங்க வேண்டிய தேவையில்லை, நற்சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. காரணம், அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவனோடு கூட அவன் பேசுகிறது. அது சரியல்ல என்று குற்றம் சொல்ல ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் யாரோடு பேசுகிறார் என்று சொன்ன மனுஷனோடு அல்ல, தேவனோடு அவர்கள் பேசுகிறார்கள். ஐந்தாவது கேள்வி, அந்நிய பாஷைகள் மற்றவர்களுக்கு புரியுமா? பதில், புரியாது. அந்நிய பாஷை என்று சொன்னாலே புரியாத மொழி, புரியாத பாஷை. அந்நிய பாஷைகள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியாது. 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால். ஆவினால் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான், மற்றவர்களுக்கு அது புரியாது. உதாரணமாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும்போது, அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இந்த மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்ற வார்த்தை வேதாகமத்தில் அதன் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் கிறிஸ்தவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அந்த பொருள் சொல்லப்படாவிட்டால் கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியாது. ஆனா அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் பெல்ஷஸ்ஸார் ராஜாவுடைய காலகட்டத்தில் பெல்ஷஸ்ஸார் ராஜாவின் அரண்மனையின் சுவரில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கையுறுப்பு ஒரு எழுத்து எழுதுகிறது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ராஜாவுக்கு அந்த மொழி தெரியவில்லை, கூடியிருந்தவர்களுக்கு அந்த மொழி வாசிக்க தெரியவில்லை. ஆனால் அந்த மொழி தெரிந்த ஒரு ஆளை தேடி தானியேல் கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். தானியேலுக்கு அந்த மொழி தெரியும், அதனால் அந்த மொழி அவர் வாசித்து அதனுடைய பொருளையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறார். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் சொல்லி வாசித்து அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மெனே என்று சொல்வது அராமிய மொழி, எபிரேய மொழியோடு உள்ள மிக நெருங்கின ஒரு சமஸ்டிக் மொழியாக்கும் அராமிய மொழியாக்கும் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்றதான வார்த்தை. இது அர்த்தம் தெரியாவிட்டால் நேர தவறாக சொல்வார்கள். இந்த மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்ற வார்த்தைக்கு பொருள் அதே தானே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அதை வாசிக்கிறார். வாசித்துட்டு அதை பொருள் சொல்கிறது இப்படி, மெனே மெனே தெக்கேல் உப்பாசி என்பதற்கு மோனே மோனே தெற்கு திசையில் உப்பை காண முடியும் என்று அவர் வாசித்து வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறார். மெனே மெனே என்பதற்கு அவர் மோனே மோனே, தெக்கேல் என்றால் தெற்கு திசையில், உப்பார்சின் என்றதற்கு அவர் வியாக்கியானம் கொடுக்கிறார் உப்பை காண முடியும் என்று. வியாக்கியானம் அங்கே தானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படி அவர் தவறாக சொல்லிவிடுகிறார். காரணம், மொழியும் தெரியவில்லை, மொழியுடைய பொருளும் தெரியவில்லை. இந்த மெனே என்பது அராமிய மொழி. தானியேலுக்கு அராமிய மொழி தெரியும், அதனால் தெளிவாக வாசித்து கொடுக்கிறார். ஆனால் பாபிலோனில் உள்ள ராஜாவுக்கோ அங்கு உள்ள அரசவையில் உள்ள யாருக்கும் அந்த மொழி தெரியாதனால புரியவும் இல்லை. தானியேல் சொன்ன பிறகுதான் அர்த்தம் தெரிகிறது. அந்நிய பாஷைகள் மற்றவர்களுக்கு புரியாது. அந்த மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் எனதான வார்த்தைக்கு சுருக்கமான மொழியாக்க இப்படி,
எண்ணி எண்ணி நிறுத்து பங்கிடப்பட்டது. மெனே மெனே எண்ணி எண்ணி. தெக்கேல் நிறுத்து உப்பார்சின் பிரிக்கப்பட்டு என்றுடைய சரியான வியாக்கியானம். இனி இரண்டாவது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பிள்ளையின் கையை பிடித்து தலுத்தாகுமி என்றார். அதுக்கு சிறு பண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்ற அர்த்தமா. இயேசு மரித்து போன ஒரு சிறுமியை உயிரோடு எழுந்திருக்க பண்ண அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்த சிறுமியின் கையை பிடித்து ஒரு அந்நிய பாஷை சொல்லுகிறார். தலித்தாகுமி. தலித்தாகுமி என்பது அராமிய மொழி. நமக்கு இந்த தலித்தாகுமி என்ற மொழியின் அந்த வார்த்தையின் பொருள் வேதாமத்தில் கொடுக்கப்படாவிட்டால் நமக்கும் தெரியாது. தலித்தாகுமி என்றதான வார்த்தையின் பொருள் சிறு பண்ணு எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றுதான் பொருள். மூன்றாவது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு சிலுவையில் தொங்கி இருக்கும் போது ஒரு அந்நிய பாஷை சொல்கிறேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கர்த்தர் உபயோகித்தார். இந்த ஏலி என்றதான வார்த்தையும் அராமிய மொழி. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்ன போது அங்கே சிலுவின் அடிவாரத்தில் நின்ற ஜனத்திற்கு புரியவில்லை. அவர்கள் என்ன செய்யறான் தெரியுமா? எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி 47ஆம் வசனத்தில் அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். காரணம், இயேசு சொன்ன அராமிய மொழி அவளுக்கு தெரியாது. அந்நிய பாஷையில் பேசினால் மற்றவர்களுக்கு புரியாது. கிரேக்க மொழியில் உள்ள ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். சாரிஸ் கியூமின் காய் எய்ரேனே அப்போ தியோ பட்ரோஸ் ஹெமோன் காய் குறியு இயேசு கிறிஸ்து. யாருக்காவது புரியுமான்னு கேட்டா புரியாது. இது அந்நிய பாஷை இல்லை என்று யாராவது சொன்னால் அதுபோல மடத்தனம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன மொழி கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தைகள். எபேசு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உள்ள வசனத்தியாக அந்த கிரேக்க மொழி கொடுக்கப்படுகிறது. பொருள் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இதுபோல மற்றுள்ள மொழிகளில் நமக்கு தெரியாத மொழிகளில் யாராவது பேசினால் நமக்கு புரியாது. அந்நிய பாஷைகள் பேசினால் புரியுமா என்று கேட்டால் வேதாமத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, சாதாரண அறிவுள்ளவர்களுக்கும் அந்நிய பாஷைகள் பேசும்போது மற்றவர்களுக்கு புரியாது என்பதை சொல்லை புரிய வைக்க வேண்டிய தேவையே இல்லை. 6வது கேள்வி, அந்நிய பாஷையின் பிரயோஜனம் என்ன? புரியாத இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனால உள்ள பிரயோஜனம் என்ன? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஏனெனில் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவன் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசுகிற பிரயோஜனம் 1, அவன் தேவனோடு கூட பேசுகிறான். தேவனோடு பேசுகிறது அவனுடைய உரிமை. தேவனோடு பேசுகிறது அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபை. தேவனோடு பேசுகிறதற்கு வேறு யாருடைய சர்டிபிகேட்டும் தேவையில்லை, யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள். அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவனோடு கூட அந்நிய பாஷைகள் பேசுவது ஒரு தேவ பிள்ளைகளை பொறுத்தமட்டில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட
அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை பொறுத்தமட்டில் அவள் அதுக்கு மேலான காரியமாயிருக்கிறது. காரணம் அவர்கள் மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறார்கள். இரண்டாவது பிரயோஜனம் என்ன? 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையின் நன்மை தனக்குத்தானே ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகவும் ஆவிக்குரிய பக்தி விருத்தி உண்டாகவும் அவன் அந்நிய பாஷைகளில் பேசுகிறான். பக்தி விருத்தி உண்டாகிறது ஜபத்தின் மூலமாகவும் நடக்கும், ஆவின் நிறைவினாலும் நடக்கும், பாடுகிறதுனால் நடக்கும், பிரசங்கிக்கிறதுனால் நடக்கும், வசனம் கேட்கிறதுனால் நடக்கும். அதைவிட மேலாக அந்நிய பாஷைகள் தேவனோடு பேசும்போது அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரண்டாவது நன்மை தனக்கு தானே ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய பக்தி விருத்தி அவனுக்கு உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. மூன்றாவது அந்நிய பாஷையின் பிரயோஜனம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:22 அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளில் 120 பேர் பேசின அந்நிய பாஷைகள் அவர்களுக்கு அந்நிய பாஷை, ஆனா கேட்டவர்களுக்கு அந்நிய பாஷை இல்லை. காரணம், அவரவருடைய பாஷைகளில் ஆக்கும் இந்த ஒரு பாஷையை தெரிந்தவர்கள் பேசுகிறது. ஆனால் அவிசுவாசிகளான அவர்களுக்கு இந்த 120 பேர் பேசின பாஷை அந்த அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருந்தது. அவர் தேவனை மையப்படுத்தினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அப்ப இன்றைக்கும் சபைகளில் தேவ பிள்ளைகள் ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறது அவிசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷை பிரயோஜனம் 3 காரியம் சொன்ன. 1, அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள். 2, தனக்கு தானே ஆவிக்குரிய வளர்ச்சி அவர்களுக்கு உண்டாகிறது, பக்தி விருத்தி உண்டாகிறது. 3, அவிசுவாசிகளாய் ஜனத்திற்கு அது அடையாளமாயிருக்கிறது. 7வது கேள்வி, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? பதில் இல்லை. 1 கொரிந்தியர் நிருபம் 12:30 எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? ஆவிக்குரிய ஊழிய வகைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஊழியத்தின் வகைகளில் காணப்படுகிற வரங்களை குறித்து சொல்லும் போது எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறார்களா என்று கேட்டுக்கொண்டு பவுல் உள்ளார்த்தமா சொல்லுகிறார். எல்லாருக்கும் அப்படி இல்லை. அந்தந்த வரம் உடையவர்கள் அதை செய்கிறார்கள். குணமாக்கும் வரம் உள்ளவர்கள் குணமாக்குகிறார்கள். தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அந்நிய பாஷை வரம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அப்படின்னா அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை. வியாக்கியான வரம் இல்லாதவர்கள் அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணவில்லை. அப்ப அந்நிய பாஷை எல்லாரும் பேசுகிறார்களா என்று கேட்டால் அந்நிய பாஷை வரம் உள்ளவர்கள் எல்லாரும் பேசுவார்கள். அந்நிய பாஷை வரம் இல்லாதவர்கள் பேச மாட்டார்கள். கடந்த வரம் அவர்களுக்கு இல்லை. 8வது கேள்வி, அந்நிய பாஷை தூதர்கள் பேசும் பாஷையா? வேதாகமத்தின் அடிப்படையில் சிந்தித்தால் தூதர்கள் பாஷை இல்லை. 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். இந்த இடத்துல 13 பவுல் சொல்லி இருக்கிறது அன்பை குறித்து விவரிக்கிறார். இந்த அன்பை குறித்து விவரிக்கும் போது நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் சரி
அந்நியவாசிகளை பேசினாலும் சரி, தூதர்கள் பேசுகிற மொழியை பேசினாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்பை குறித்து விளக்கம் கொடுக்கிறாரே அல்லாமல் அந்நிய பாஷை தூதுகள் பேசுகிற பாஷை என்று விளக்கம் கொடுக்கவில்லை. தூதுகள் என்ன பாஷைகள் பேசுகிறார்கள் என்று வேதத்திலே ஆதாரமும் இல்லை. ஆனால் தூதர்கள் பரலோக பாஷை பேசுகிறார்கள். பரலோக பாஷை என்ன அதுவும் தெரியாது. ஆனா பரலோகத்தில் பேசப்படுகிற ஒரு வார்த்தை அல்லேலூயா, அது பரலோகத்தில் எல்லாரும் சொல்கிறார்கள், பூமியிலே சொல்கிறார்கள். பரலோகத்தில் பேசப்படுகிற ஒரு வார்த்தை அல்லேலூயா என்று மட்டும் சொல்லுகிறது. தூதர்கள் அவர்கள் என்ன பாஷைகள் பேசுகிறார்கள் என்று வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் அந்நிய பாஷை தூதர் பாஷை அல்ல என்று நியாயமா நமக்கு சிந்திக்கலாம். 9வது கேள்வி, திருடன் அல்லவிட்ட கள்ளன் அந்நிய பாஷை பேசினான், அந்த அந்நிய பாஷை சரியா? திருடும்படியாக ஒரு திருடன் போனான். அவன் திருடுகிற வேளையில் அந்நிய பாஷைகளை பேசி கொண்டு சாத்தானை கடிந்து கொண்டு அவன் திருடினான். போலீஸ்காரால் பிடிக்கப்பட்டான். அதனால் அந்த திருடன் பேசினதான அந்நிய பாஷை அவரும் பேசுகிறானே, அப்படி அந்த சபையில் விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் பேசுகிறது, அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்களே, திருடனும் பேசுகிறானே, அது எப்படி சாத்தியமாகும்? இந்த கேள்விக்கு பதில், திருடன் அந்நிய பாஷை பேசி இருந்தால் 3 காரணங்களுக்கு இடம் இருக்கிறது. 1வது காரணம், இந்த அந்நிய பாஷை பேசின திருடன் முன்னதாகவே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு அந்நிய பாஷை பேசின நபராக இருந்திருக்கலாம். பிறகு அவன் பின்மாற்றத்திலே கடந்து போய் திருட்டு தொழில் இறங்கி திருட போன போது அந்த அந்நிய பாஷைகளை அவன் பேசியிருக்கலாம். இது ஒரு வகை. 2வது, அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்கிற அந்நிய பாஷை இவன் கேட்டு காணாமல் படித்திருக்க வேண்டும். அதை கிறிஸ்தவர்களுக்கு தொல்லையாகவும் விசுவாசிகளுக்கு தொல்லையாகவும் அவர்களுக்கு பரியாசமாக இருக்கும்படியாகவும் ஒருவேளை அவன் உபயோகித்திருக்கலாம். 3வது வகை, விசுவாசிகளுக்கு தலைவேதனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை பரியாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு அந்நிய பாஷை சொல்லிவிட்டு நான் திருடினேன் என்று டம்பம் அடிப்பதற்காக வேண்டி வாயில் வந்ததையெல்லாம் அவன் அந்நிய பாஷையை போல புலம்பி இருக்கலாம். இந்த 3 வகை இல்லாமல் வேற வகை இல்லை. திருடன் பேசுகிற அந்நிய பாஷையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் சபையில் பேசுகிற அந்நிய பாஷையும் ஒன்றா இருக்கிறது, 2 கூட்டத்தாரும் ஒன்று போல என்று விளக்கம் அளித்து ஆவிக்குரிய வட்டாரத்தை தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை ஃபூலாக்குகிறது, மடையலாக்குகிறது. ஒரு விதத்திலும் அது நியாயம் இல்லை. அந்நிய பாஷைகள் அவங்க தேவனோடு பேசுகிறார்கள். 10வது கேள்வி, இன்றைக்கு சபைகளில் அந்நிய பாஷைகள் பேசுகிறது சரியாக இருக்குமா? இது நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு அந்நிய பாஷைகளில் சபையில் பேசுகிறவர்கள், அந்த பாஷை வரம் கிடைத்தவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். மற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அந்நிய பாஷைகள் பேசுகிறது அவர்கள் சரியாகத்தான் இருக்கும். மற்றவர்களுக்கு ஒருவேளை சரியாம இருக்கலாம். மற்றவர்களுக்கு சரியா இருக்கிறதோ சரியா தோன்றுகிறதோ தோன்றவில்லையோ அது அவர்களுக்கு விஷயம் இல்லை. அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார்கள். அந்த வரம் கிடைத்தபடி அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள். மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 11வது கேள்வி, சபையில் அந்நிய பாஷைகளை பேசும்போது ஒரே வார்த்தையை மறுபடியும் பேசுகிறார்களே,
அது சரியா? அது எப்படி சாத்தியமாகும்? தேவன் கொடுத்த வரத்தின் படி அந்நிய பாஷைகளில் பேசினது தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள் என்று பேசுறவர்களுக்கும் தெரியாது, கேட்கிறவர்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனுடைய ரகசியங்களை பேசினார்கள் என்று மட்டும்தான் புரியுது. தேவனை மகிமைப்படுத்தும் போது பேசின அதே வார்த்தைகளை மறுபடியுமாக அவர்கள் சொல்ல வேண்டி இருக்குமே. உதாரணத்துக்கு நம்முடைய தமிழில் கர்த்தாவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், மறுபடியும் சொல்கிறார்களே. அதுபோல அந்நிய பாஷையிலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட கிருபையின்படி மறுபடியும் அவர்கள் உபயோகித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மறுபடியும் அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேற வார்த்தைகளை பேசவில்லை என்று சொல்லி குற்றப்படுத்துவது சரியா என்று கேட்டால் சரியல்ல. அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படி தேவனை அவர்கள் மையப்படுத்தினார். மறுபடியும் அந்த வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கலாம். கடைசியான கேள்வி, அப்படியானால் அந்நிய பாஷைகளில் பேசுகிற தடை பண்ணலாமா? வேதாகம் சொல்கிறது தடை பண்ணக்கூடாது. 1 கொரிந்தியர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள் கட்டளையாக கொடுக்கிறார் பவுல். இந்த 14ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன அந்நிய பாஷை என்ற 2 காரியங்களை விவரித்து வருகிறார். விவரித்து வரும்போது கடைசியாக சொல்லுகிறார், அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு தடை பண்ணக்கூடாது. காரணம், அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். காரணம், அவரை தேவனை புகழுகிறார்கள். மற்றவர்கள் புரிய வேண்டும் என்று இல்லை, மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று இல்லை, அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உரிய தொடர்பு. அதனால் அந்நிய பாஷைகளை பேசுகிறதை தடை பண்ணக்கூடாது என்று கொரிந்திய சபைக்கு அவர் கட்டளையாக அவர் எழுதுகிறார். அந்நிய பாஷை என்றால் என்ன? அந்நிய பாஷை பரிசுத்தாவின் அடையாளமா? அந்நிய பாஷை ஒரு வரமா? அந்நிய பாஷையில் என்னென்ன பேசினார்கள்? அந்நிய பாஷை யாரோடு பேசினார்கள்? அந்நிய பாஷையில் பேசினவர்கள் புரிந்து கொள்ள முடியுமா? அந்நிய பாஷை பிரயோஜனம் என்று இப்படி 12 கேள்விகள், அதற்குரிய விடைகளும் சுருக்கமாக உங்களோடு இந்த வீடியோ மூலமாய் பகிர்ந்து கொண்டேன். அந்த கடைசி நாட்களில் ஆவியின் வரத்தால் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை வரம் பெற்றுக் கொண்ட தேவ பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும், நமக்கும் தேவனோடு உள்ள உறவும், நாம் தேவனோடு பேசுகிற காரியங்களும், மற்றவரிடத்திலிருந்து லைசன்ஸ் வாங்க வேண்டிய, சர்டிபிகேட் வாங்க வேண்டிய தேவையில்லை. நாம் இந்த நாட்களில் தேவனோடு பேசி தேவனை மகிமைப்படுத்தி ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து பக்தி விருத்தி உண்டாக்கி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாட்களில் ஆயத்தப்பட இந்த வேத வசன ஆதாரத்தின்படி சொல்லப்பட்ட காரியங்களை கிரகித்து கொண்டு கர்த்தருக்கென்ற நாட்களில் விசுவாசத்தை காத்து வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நமக்கு எல்லாவரையும் கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த இடத்தில் இந்த வார்த்தையை முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயமாய் கடந்து வரும் வரைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. மாரநாதா. May God bless you.